பண்டைய காலத்தில் செழிப்பும் சிறப்பும் நிறைந்த ஒரு பேரரசு இருந்தது. அது விஜயநகர பேரரசு. அந்த நாட்டின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வீரமும் அறிவும் கொண்ட அரசர். அவரது அரண்மனையில் பல புத்திசாலிகள் இருந்தாலும் அவர்களில் மிகவும் வித்தியாசமானவர் சிரிப்பை ஆயுதமாக பயன்படுத்தும் தெனாலிராமன். ஒரு நாள் காலை அரண்மனையில் திடீரென பரபரப்பு. மன்னா, பொக்கிஷத்தை காணவில்லை என்று ஓடிவந்தார் ஒரு காவலர். அரண்மனை முழுவதும் அமைதி. அமைச்சர்கள் அதிர்ச்சி. மன்னரின் முகம் கடினமாய் மாறியது. அந்த இரவு காவலில் இருந்தவர்கள் 5 பேர். அவர்கள் மன்னரின் முன் நின்றார்கள். அவர்களின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. உங்களில் யார் திருடன் என்று கேட்டார் மன்னர். நாங்கள் செய்யவில்லை என்று ஒரே குரலில் சொன்னார்கள். அப்போது மெதுவாக முன்வந்தார் தெனாலிராமன். மன்னா, கவலைப்படாதீர்கள், உண்மை தானாகவே வெளிவரும் என்றார். அவர் 5 காவலர்களுக்கும் ஒவ்வொருவராக ஒரு மரக்குச்சி கொடுத்தார். இது மந்திர குச்சி. திருடன் இருந்தால் அவருடைய குச்சி நாளை ஒரு அங்குலம் வளர்ந்திருக்கும். அந்த இரவு 4 காவலர்கள் அமைதியாக தூங்கினர். ஆனால் ஒருவன் மட்டும் தூங்க முடியவில்லை. குச்சி வளர்ந்தால் என்ன செய்வேன் என்று பயந்தான். அவன் யோசித்தான். நான் ஒரு அங்குலம் வெட்டி விட்டால் சரியாகிவிடும். அவன் மெதுவாக குச்சியை வெட்டி வைத்தான். மறுநாள் காலை அனைவரும் அரண்மனையில் கூடியிருந்தனர். ராமன் ஒவ்வொருவரின் குச்சியையும் பார்த்தார். 4 குச்சிகள் ஒரே அளவு, ஆனால் ஒன்று மட்டும் சிறிது குறைவு. ராமன் சிரித்தார். மன்னா, திருடன் இவர்தான். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி. மந்திரமா என்று கேட்டார் மன்னர். ராமன் சிரித்தார். இல்லை மன்னா, மந்திரம் இல்லை, குற்ற உணர்ச்சி தான் அவனை ஏமாற்றியது. திருடன் மண்டியிட்டு அழுதான். என் குடும்பம் பட்டினி, கடன் சுமையால் நான் இதை செய்தேன் என்றான். அரண்மனையில் அமைதி நிலவியது. மன்னர் சற்று சிந்தித்தார். நீ தவறு செய்தாய், ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டாய் என்றார் மன்னர். அவரை சிறையில் அடைக்காமல் அவருக்கு புதிய வாய்ப்பு அளித்தார். இனி நேர்மையாக வாழ் என்றார். திருடன் கண்ணீர் மல்க நன்றி கூறினான். இந்த சம்பவம் நகரம் முழுவதும் பரவியது.